பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா ஏன் பாதுகாப்பு இல்லை? ஆண்களை இப்படி வளர்க்கறதுனால பாதுகாப்பு இல்லை. ரெண்டும் நம்ம குழந்தைங்க தான். இப்போ இந்த குழந்தை பாதுகாப்பா இருக்கணும்னா இன்னொரு வீட்டில் வளர்ற ஆம்பளை பிள்ளை ஒழுக்கமா இருக்கணும். நீ ஆம்பளை, அவன் ஆம்பளை சிங்கண்டி, இப்படியெல்லாம் பேசி அவங்கள வந்து ஒரு குற்ற மனப்பான்மைக்கு வளர்த்துடுறாங்க. நம்ம இப்படி செஞ்சால் தப்பு இல்லை. இப்போ வெளிநாடுகளில் போனால் அவங்களுக்கு தெரியாமல் கூட இப்படி பார்த்தோம்னா அது ஒரு அஃபென்ஸ். அப்படி பார்க்கக்கூடாது. ஆனால் அப்படி பார்ப்பேன், நான் முறைப்பேன்னா கண்ணையை கூட நோண்டிடலாம். குழந்தைங்கள்ட்ட நிறைய பேசணும், பொறுமையாக அவங்க எத்தனை கதை சொன்னாலும் கேட்கணும். அதில் கொஞ்சம் உண்மை வரும், கொஞ்சம் பொய் வரும். சிலது அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய பெரிய திறமை வெளியில் வரும், சிலது குறைபாடுகள் வெளியில் வரும். நீ பொம்பளை பிள்ளை இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி அந்த குழந்தைக்கு அந்த வெறுப்பை வளர்த்துடுறோம். பையனுக்கு வந்து ஐயோ தம்பி ராஜா, நீ சிங்கம், நீ இதெல்லாம் வந்து செய்யலாமா, நீ உன் தட்டை கழுவலாமா, பையன்களை வந்து கெடுத்து வைக்கிறோம். அந்த பழைய மூட பழக்கத்துல இருந்து 15-16 வயசுல செய்தாலும் அவங்களுக்கு 18 வயசு ஆகலைன்னா அவங்க சிறார் தான். 16 வயசு பொண்ணு அதனால நான் பழகினேன்னு ஒரு 25 வயசு ஆள் சொல்லக்கூடாது. டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். மேம், இப்போது எல்லா இடத்துலையுமே குழந்தைங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக சொல்லித்தரணும், இதெல்லாம் வந்து கல்வியில் சேர்க்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் பெற்றோர்கள் பொதுவாக அவங்க குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான சட்டங்களை சொல்லி வளர்க்கணும்? பெற்றோர்கள் வந்து குழந்தைக்கு உனக்கு இப்படி ஒரு சட்ட உரிமை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைகள் வளரும்போது அவங்களுக்கு உரிய அந்த சட்டப்படியான பாதுகாப்பு தேவை இதை வந்து கொடுக்குற இடத்துல இருக்கிற பெற்றோர் இதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, பெற்றோர் தெரிஞ்சுக்கணும், அதை அந்த குழந்தைகளுக்கு அவங்க கொடுக்கணும். முதல்ல குழந்தைகளுக்கு ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை இருக்குது. இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு இன்னும் 2 உரிமை இருக்குது. ஆண் குழந்தைகளுக்கு இல்லாத 2 உரிமை பெண் குழந்தைகளுக்கு இருக்குது. அது என்னென்னா ரைட் டு பர்த். ஓகே, பிறக்கிற உரிமை பிறக்கும் போதுலேயே இருக்கு. ஆமாம், கருவிலேருந்து வெளியில் வரணும், அதுக்கு ஒரு தனி சட்டம் இருக்குது. அவங்கள எப்படி பாதுகாக்கணும், பிறக்கிற உரிமை இருக்குது. பிறந்ததுக்கப்புறம் உயிரோடு இருக்கிற உரிமை இருக்குது. ஓகே, அதுதான் வந்து பெண் குழந்தை கொலை தடுப்பு சட்டம், சிசுவதை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தைகளை கொல்றதை தடுக்கிற சட்டம் இது பெண்களுக்கு. இதுக்கு அடுத்தது 2 குழந்தைகளுக்கும் பொதுவானது வந்து ரைட் டு எஜுகேஷன், கல்விக்கான உரிமை. அதை வந்து மறுக்கக்கூடாது. இப்போ அதுக்கு வந்து அரசு பள்ளிகள் இருக்குது, தனியார் பள்ளிகள் இருக்குது. அதுலேயும் வந்து இப்போ வசதி குறைந்த குழந்தைகள் ஒரு இடத்துல இருக்காங்க, அந்த பகுதியில் அரசு பள்ளி இல்லை, அங்கே இருக்கிற எல்லா தனியார் பள்ளிகள்லையும் அதில் ஒரு 25 விழுக்காடு வந்து இந்த வசதி இல்லாத குழந்தைகளை அவங்க சேர்க்கணும். அதுக்கான பொருளாதார உதவிகளை அவங்க அரசாங்கத்திட்ட வாங்கிக்கலாம். இது இப்போது நீங்கள் இந்த கல்வி உரிமை சொன்னீங்களா மேம், இது எந்த வயசு வரைக்கும் இருக்கணும்? இது ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு பள்ளி கல்வியில் இருக்குது. ஓகே, 5 வயசுலேருந்தே இருக்குது. ஆனால் பள்ளி கல்வி தான். ரைட் டு எஜுகேஷனுங்கிறது அடிப்படை கல்வியிலேருந்து தொடங்குது. அப்புறம் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது அது ஒரு குழந்தைய என்ன வேலை வாங்கணுமோ, ஒரு குடும்ப பிரச்சனையாகவே இருந்தாலும் அந்த குழந்தைய வந்து நீங்கள் ஒரு வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு வேலைக்கு அனுப்புகிறோம், இது வந்து ரொம்ப தப்பு. அதனால் குழந்தைகளை வேலைக்கு அனுப்பக்கூடாது. அதுக்கு வந்து சைல்டு லேபர், அதை தடுக்கிற சட்டம் இருக்குது. நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே என்ன இருக்குன்னா, சில இடங்களில் குழந்தைகளை வேலைக்கு வைக்கிறத தடுக்க முடியாது, ஆனாலும் 14 வயசுக்குள்ளே இருக்கவங்கள வேலைக்கு வைக்கக்கூடாது. ஓகே, 14 வயசுல இருந்து அந்த 18 வயசு இருக்க குழந்தைங்கள கூட என்னென்ன மாதிரியான வேலையில் நீங்கள் ஈடுபடுத்தலாம், அவங்கள அந்த கடுமையான வேலைகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா மேம், இப்போ ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு பாதுகாப்பு இல்லாத இடமாக இருக்குது,
இரவு பகல் வேலை செய்கிற இடமாக இருக்குது. இப்படி எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மைன்ஸ் இருக்குது, கல்குவாரி இருக்குது, அந்த கல் நம்ம பார்த்துருக்கோம். அந்த இடங்கள்ல குழந்தைங்க வேலை செய்யக்கூடாது. இப்போ ஹோட்டல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, இங்கே குழந்தை தொழிலாளர் இல்லை அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து அந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது. இப்படி இருக்குது. அவங்க என்ன வேலை செய்யலாங்கிறது கூட 14க்கு மேலே தான் செய்யலாமே தவிர அதுக்குள்ளே வந்து அது பண்ணக்கூடாது. அப்புறம் குழந்தைகளை வந்து சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா கொத்தடிமையாக விட்டுருவாங்க. பிளெட்ஜிங் வச்சுட்டு ஒரு ஆண்டு 2 ஆண்டு வேலை செய்ய விட்டுட்டு அப்புறம் இவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ மொத்தமாக கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா முதலையே பணத்தை வாங்கிட்டு அதை கட்டுற வரைக்கும் இந்த பிள்ளைய வேலைக்கு வச்சுக்கோங்க ஆமாம் அப்படிம்பாங்க. அதுக்கு எதிராக சட்டம் இருக்குது. அப்புறம் இதுக்கு மேலே வந்து 2 வகையாக இப்போ குற்றங்களும் வரும். அந்த குற்றங்கள்லேருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறது அப்படிங்கும்போது அதுதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்சஸ் இருக்குது. அதுதான் போக்சோன்னு இப்போ எல்லாருக்கும் தெரியும். இப்போ சின்ன குழந்தைகளை ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அவங்கள உடல் ரீதியாக மன ரீதியாக பாலியல் ரீதியாக எந்தவித துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கக்கூடாது. அதுக்கும் சட்டம் இருக்குது. அடுத்தது சின்ன பசங்க குற்றத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ அது சின்ன வயசு, தெரியாமலும் பண்ணலாம் தெரிஞ்சும் பண்ணலாம். தெரிஞ்சே பண்ணால் கூட சின்ன பையன் சின்ன பொண்ணு இப்போ திருடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். அப்படிங்கும்போது அவங்கள இந்த சீர்திருத்தம் செய்யக்கூடிய முறையில் ஜுவைனல் அஃபெண்டர்ஸ்னு அவங்களுக்கு பேர். அப்போ இளம் குற்றவாளிகளாக இருந்தால் அவங்கள வந்து குற்றவாளிகள்னு கூட சொல்லக்கூடாது, அஃபெண்டர் பிழை செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள திருத்துறதுக்கும் ஒரு சட்டம் இருக்குது. ஆகையினால நம்ம சமூகம் வந்து நிறைய ஒரு குற்றங்கள் நிறைந்த ஒரு சமூகமாக இருக்குது. இதில் இருந்து அதை மாற்றணுங்கிற அறிவுள்ள சமூக பொறுப்புள்ளவங்க தான் இந்த சட்டங்களை உருவாக்கியிருக்காங்க. ஆனாலும் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்தணும். நமக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தைய அவங்க அப்பா அம்மாவே கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம அதை சொல்லணும். நம்ம தலையிட முடியும். உனக்கு என்ன, நான் பெற்றேன் நான் கொல்லுவேன் அப்படின்லாம் பேச முடியாது. ஆகையினால அப்படி இல்லைன்னா நடவடிக்கை எடுக்க சொல்லலாம், புகார் கொடுக்க சொல்லலாம். குழந்தைகளுக்கே அந்த சைல்டு ஹெல்ப்லைன் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பெற்றோர் தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு செய்யணும். குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது என்னன்னா, உன்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னை யாரும் தொடக்கூடாது, அனுமதியோடவும் தப்பாக தொடக்கூடாது. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சில விஷயங்களை தவறான பழக்கங்களை பழக்கி விட்டுருவாங்க. குழந்தைக்கு தெரியாது சரியா தப்பான்னு தெரியாது, தனக்கிட்டாங்களே அப்படின்றதுக்காக தனக்கு அது பிடிக்கும்னு நினைக்கும். இனிப்பு கொடுக்குறாங்க, சாக்லேட் கொடுக்குறாங்க, அது வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கும். அப்போ அது குழந்தையோட கன்சென்ட்னு எடுத்துக்க முடியுமா? அப்போ ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, எதுக்கு சம்மதம் சொல்கிறதுக்கு அப்படின்னு ஒரு வயது இருக்குது, அது 18. இப்போ கூட அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா 15-16 வயசில் நிறைய தவறுகள் நடக்குது, அதை வந்து நீங்கள் குற்றமாக்கக்கூடாது அப்படின்னு. 15-16 வயசில் செய்தாலும் அவங்களுக்கு 18 வயசு ஆகலைன்னா அவங்க சிறார் தான். அதனால் அவங்கக்கிட்ட வந்து அது 16 வயசு பொண்ணு அதனால் நான் பழகினேன்னு ஒரு 25 வயசு ஆள் சொல்லக்கூடாது. 18 வயசு ஆகலைன்னா சட்டப்படி இது தப்புங்கிறது 25 வயசு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அப்படியெல்லாம் சொல்லிட்டு தப்பிக்கக்கூடாதுங்கிறது இந்த சட்டங்களில் தெளிவாக இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து யாரும் தன்னை வந்து தவறாக அணுகக்கூடாது. அந்த குழந்தைக்கு தெரியாமலோ அவங்களுடைய சம்மதம்னு உருவாக்கப்பட்டு அப்படி இருந்தால் கூட அது குற்றம்தான். அப்போ வந்து அப்பா அம்மாட்ட தனக்கு ஏதாவது தவறு நடந்தா அது என்னன்னு புரியாட்டி கூட அதை சொல்கிற வாய்ப்பு இருக்கணும். குழந்தைங்கள்ட்ட நிறைய பேசணும். நிறைய பேசணுங்கன்னா நம்மளே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் உங்களை பேச விட்டு நான் கேட்கணும். அது மாதிரி குழந்தைங்கிட்ட என்ன நடந்துச்சு, ஸ்கூலுக்கு போனியானா பொறுமையாக அவங்க எத்தனை கதை சொன்னாலும் கேட்கணும்.
அதில் கொஞ்சம் உண்மை வரும், கொஞ்சம் பொய் வரும். சிலது அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய பெரிய திறமை வெளியில் வரும், சிலது குறைபாடுகள் வெளியில் வரும். இதை வந்து பெற்றோர் நிதானமாக புரிஞ்சுக்கணும். அது குழந்தைய வந்து எப்படி சோறு வாயில் அடைக்கிறது, பாடத்தை மூளையில் அடைக்கிறது, பேப்பர் ரிசல்ட்டு கடமை முடிஞ்சிருது அப்படின்னு உடனே அவங்க அமெரிக்கா போயிடுவாங்க, கனடா போயிடுவாங்க, டாலர்கள் கொட்டும் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. அதுக்கு தான் வளர்க்குறோன்னு நினைக்கக்கூடாது. அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், அவங்க திறமையோட உரிமையோட வளரணும். ஒரு ஹோல்சம் லைஃப் இருக்கணும்ல ஒரு குழந்தைக்கு. இன்னைக்கு பல பேருக்கு வந்து வாழ்கிறாங்க, ஆனால் லைஃப் இல்லை. அதை செய்கிறதுக்கு பெற்றோருக்கு உரிமை இல்லை. அவங்க மகிழ்ச்சியாகவும் வச்சுருக்கணும். இதை நம்ம சொல்லலாம். மேம், இப்போது நீங்கள் வந்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய சட்டங்கள் பற்றியும் அவங்கள பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் பற்றியும் சொன்னீங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆண் குழந்தைங்களை வளர்க்குறது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் அப்படின்றது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு, அதாவது குறிப்பாக ஆண் குழந்தைக்கு வந்து நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ ஆண் குழந்தைகள் வைத்திருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு குறிப்பாக சொல்லி கொடுக்கணும்? நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ ஆண் குழந்தைகளை வச்சிருக்கவங்க மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்ம சமூகத்தில் ஆண் குழந்தைகளை பற்றிய பார்வை வந்து ரொம்ப தவறாக இருக்கு. ஆண் குழந்தைகளுக்கும் பாலியல் தொல்லை நடக்குது, ஆனால் அதை வந்து நம்ம பெருசாகவும் பேசுறதில்ல, அவங்க வெளியிலையும் சொல்றதில்ல. உளவியல் சார்ந்து சைக்காலஜிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆண் குழந்தைக்கும் இப்படி நடந்து அது வந்து ரொம்ப மனசில் அவங்கள காயப்படுத்திக்கிட்டு இருந்ததுன்னா பிற்காலத்தில் அது அதே போல் வன்முறையாக மாறுறதுக்கான வெளிப்படும். வக்கிரமாகவும் வன்முறையாகவும் மற்றவர்கள் மீது வெளிப்படும். அவங்க மற்ற வகையிலலாம் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் இந்த வக்கிரம் வந்து அந்த சாஃப்ட் டார்கெட்டுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி வெளியில் சொல்ல முடியாத குழந்தைகள் மீது அதை காமிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்னொரு குழந்தைக்கு ஊர் நேரக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, அந்த ஆண் குழந்தைக்கும் அந்த பாதுகாப்பு தேவை. அப்படிங்கும்போது ஆம்பளை பையன் தானே, அதனால் அப்படி சட்டை இல்லாமல் விட்டுறது, அதை பெருமையாக அறிவிக்கிறது, இந்த மாதிரியான அந்த பழைய மூட பழக்கத்தில் இருந்து இன்னைக்கு பெற்றோர் வந்து நிறைய மாறி இருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த கான்ஷியஸ் வந்து இன்னுமே வரணும். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தைய போல பிறந்து வளரும்போது அவ்வளோ ஸ்வீட், அப்படி ஒரு அன்பு, பாசம், குறும்பு எல்லாமே வந்து அவ்வளோ ரசிக்கிற மாதிரி தான் அந்த குழந்தை வளருது. இயல்பு அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா கூட சேர்ந்து அம்மா காய்கறி வெட்டுறாங்கன்னா நானும் போய் வெட்டுறது, போய் காயெல்லாம் தண்ணியில் முக்கி முக்கி கொடுக்கும். அம்மா துணி துவைக்கிறாங்கன்னா, இப்போ நிறைய வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கலாம், ஆனால் இப்பொழுதும் அம்மா துணி துவைக்கிறாங்கன்னா குழந்தை போய் சோப்பு போடும், அம்மா மாதிரியே துவைப்பாங்க. இதை ஆம்பளை குழந்தைங்களும் பண்ணுவாங்க. வீடு கூட்டுவாங்க, அம்மாவுக்கு உதவி செய்கிறது. அப்படிங்கிறதுல தான் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஒரு கல்ச்சரை வளர்த்துக்கிறது வந்து பெற்றோருக்கு உதவி செய்கிறதுல தான். அதில் என்ன செய்கிறோன்னா, பெண் குழந்தைய விருப்பம் இல்லாட்டியும் நீ பொம்பளை பிள்ளை இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி அந்த குழந்தைக்கு அந்த வெறுப்பை வளர்த்துடுறோம். பையனுக்கு வந்து ஐயோ தம்பி ராஜா, நீ சிங்கம், நீ இதெல்லாம் வந்து செய்யலாமா, நீ உன் தட்டை கழுவலாமா அப்படின்னு சொல்லி பையன்களை வந்து கெடுத்து வைக்கிறோம். அப்புறம் அதனால் ஆண் குழந்தைகள் எப்படி வளர்கிறாங்கன்னா, ஆம்பளை பையன் சுத்தமாக இருக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாம், தன்னை சுற்றி இருக்கிற இடத்த தூய்மையாக வச்சுக்கிறது அவனுடைய வேலை கிடையாது, அவன் சாப்பிட்ட தட்டும் அவன் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கான உதவியும் அவன் செய்ய வேண்டிய தேவையில்லை. யார் என்ன கஷ்டப்பட்டாலும் ஆம்பளை லீவ் எடுக்க மாட்டார், அவருக்கு வேலை முக்கியம். ஆனால் அதே மாதிரி ஒய்ஃபும் வேலை செய்வாங்க, அந்த ஒய்ஃப் தான் வந்து லீவ் எடுக்கணும், இங்கே வந்து நிற்கும். அப்போ ஒரு இயல்பாக ஒரு பெண் குழந்தையை போலவே எல்லா பண்புகளோடும் பிறந்த ஆண் குழந்தைய இதெல்லாம் உன் வேலை இல்லை அப்படின்னு வெறும் சுயநலம் பிடிச்ச மனிதராக வளர்க்குறாங்க. ரெண்டாவது, நீ ஆம்பளை, அவன் ஆம்பளை சிங்கண்டி, இப்படியெல்லாம் பேசி அவங்கள வந்து ஒரு குற்ற மனப்பான்மைக்கு வளர்த்துடுறாங்க.
நம்ம இப்படி செஞ்சால் தப்பு இல்லை. அந்த பொண்ணு இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தா அவள் விருப்பம், அவள் போட்டு வரா. அவள் அப்படி ட்ரெஸ் போட்டு வந்தால் நான் இப்படி செய்வேன். அதுக்கு வந்து சமூகம் வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்கு அவனுக்கு. அவன் மனசில் அது இருக்குது. இதை போய் சிங்கப்பூரில் சொல்ல முடியாது. நான் அப்படி பார்ப்பேன், நான் முறைப்பேன்னா கண்ணையை கூட நோண்டிடலாம் ஆச்சுங்களா. இப்போ வெளிநாடுகளில் போனால் சில பேர் வந்து ரொம்ப வித்தியாசமாக மேக்கப் போட்டிருப்பாங்க, இல்லது அவங்களுடைய தோற்றம் ஒரு மாதிரி மாறி இருக்குல்ல, வித்தியாசமாக இருக்கும். நம்ம அப்படி அவங்களுக்கு கொஞ்ச நேரம் இப்படி அவங்களுக்கு தெரியாமல் கூட நம்ம பழக்கம் இருக்குல்ல, அதனால் இப்படி பார்த்தோன்னா அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க, பார்க்காதீங்க, அது ஒரு அஃபென்ஸ்னுவாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. இது 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 பண்பாடா? நம்ம வந்து நீ அப்படி போனால் நான் பார்ப்பேன், நான் இதை பண்ணுவேன், நான் கை வைப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறமே, இது பண்பாடா? அப்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன் பாதுகாப்பு இல்லை? ஆண்களை இப்படி வளர்க்குறதுனால பாதுகாப்பு இல்லை. ரெண்டும் நம்ம குழந்தைங்க தான். இப்போ இந்த குழந்தை பாதுகாப்பாக இருக்கணும்னா இன்னொரு வீட்டில் வளர்கிற ஆம்பளை பிள்ளை ஒழுக்கமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஆம்பளை பிள்ளை ஒழுக்கமாக இருந்தால் தான் இன்னொரு வீட்டு பொண்ணு பாதுகாப்பாக இருக்க முடியும். இது வந்து பெற்றோருக்கு புரியணும். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ்.